சிஎம் விஜய் அண்ணா, நீங்க நெறைய பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க இந்த தமிழ்நாட்டுக்காக. நீங்க எல்லாத்தையும் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பா பண்ணிடுங்க அண்ணா. என்னன்னா, எங்க தமிழ்நாட்டுல கஞ்சாவ ஃபுல்லா ஒழிச்சிடுங்க அண்ணா. ஆனா அப்பலாம் நெனைப்பேன், அதெல்லாம் ஒழிச்சுட்டா அப்போ வந்து அது இல்லாதவங்க அந்த இதுலயே செத்து போயிடுவாங்க. அதனால தான் ஒழிக்க மாட்றாங்கன்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனா இப்ப என்ன தோணுதுன்னா, செத்தா சாவட்டும்னு நெனைக்கிறேன். புதுசா வரவங்கனாச்சும் தடை போட்டோம். இந்த மாரி என் பிள்ளைலாம் இருக்கு. இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியல. நல்லா டீசென்ட்டா இருக்கானுங்க. ஷூ ஐடி கம்பெனில வேலை செய்ற மாரி இருக்கானுங்க பாக்க. பாத்தா கஞ்சா அடிக்கிறானுங்க, கஞ்சா புடிக்கிறானுங்க. அத பாக்குறப்பலாம் மனசு கஷ்டமா இருக்குண்ணா. உண்மையா சொல்றேன். எங்க தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல கூட அத பிளாக்ல விக்கிற மாரியோ, அப்படி எதுவுமே இருக்கக்கூடாது. இங்க ஒழிக்கிற மாரி ஒழிச்சுட்டு பின்னாடி விக்கிறவங்களும் இருப்பானுங்க. எதுவுமே இருக்கக்கூடாதுண்ணா எங்க தமிழ்நாட்டுல. ஃபுல்லா இந்த கஞ்சான்ற ஒரு இதுவ நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும். நீங்க வந்ததுக்கான ஒரு இவங்க வந்தாங்கன்னா, இது செஞ்சாங்கன்ற மாரி இருக்கும்ண்ணா. இப்பயே நீங்க பாதி ஒயின் ஷாப்லாம் குளோஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசு கேட்கறதுக்கே. அதே மாரி அத விட மோசமா இருக்கு இந்த கஞ்சா. இந்த கஞ்சானால நெறைய சைக்கோ மாரி பண்றானுங்க. ரோட்ல முடிய மாட்டேன்து. அவனுங்களுக்கே தெரியாம அவனுங்களோட வாழ்க்கை எல்லாமே அழிஞ்சு போதுண்ணா. அது அவங்களுக்கு தெரியல. அத பெத்த பேரண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் அவங்களோட கஷ்டம் என்னன்ட்டு. அவனுங்க ஒரு மாதிரி ஆயிடுறானுங்க. அவனுங்க என்ன பண்றானுங்க அவனுங்களுக்கே தெரிய மாட்டுதுண்ணா. அதனால இந்த தமிழ்நாட்டுல அந்த கஞ்சான்ற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க எடுத்து போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ண்ணா.